திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் வல்லான். சுந்தர் சி, தன்யா கதாநாயகியாக நடித்திருக்கும் இந்த திரைப்படம், அதாவது துப்பறியும் நாவல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எழுதப்படுகின்றன. ஒவ்வொரு எழுத்தாளரும் தனக்கென்று ஒரு ஸ்டைலை வைத்திருப்பார்கள். உதாரணமாக ராஜேஷ்குமாருக்கு என்று ஒரு ஸ்டைல் இருக்கும், பட்டுக்கோட்டை பிரபாகரனுக்கு என்று ஒரு ஸ்டைல் இருக்கும், சுபா எழுத்தாளர் சுபாவுக்கென்று ஒரு ஒரு பாணி இருக்கும். அத்தகைய ஒரு பாணியில்தான் இந்த கதையும் இந்த திரைக்கதையும் இருக்கின்றது. பெரும்பாலும் சுபாவுடைய நாவல் மெதுவாக தான், படிப்படியாக தான் வேகம் பிடிக்கும். கிளைமாக்ஸில் அது கொஞ்சம் உச்சக்கட்டத்தை நகரும். அப்படிதான் இந்த வல்லான் த்ரில்லர் ஜானர் இது கூட அப்படிதான் கொஞ்சம் படிப்படியாக வேகம் பிடிக்கிறது. முதல் பாகம் மெதுவாக தான் நகர்கிறது. கொஞ்சம் வேகம் பிடித்துக்கொண்டு அதற்கான ஒரு சங்கிலியை பிடித்துக்கொண்டு அப்படியே அந்த முடிச்சு அவுப்பதற்காக நடப்பது போல ஒரு வேகத்தோடு தான் போகிறது. அதாவது இதனுடைய கதை என்னவென்றால், ஒரு பெரிய தொழிலதிபரின் மருமகன் கொல்லப்படுகிறார். அவருடைய முகமே தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டு கொல்லப்படுகின்றார். யார் அந்த கொலை செய்தது, எதற்காக கொலை செய்யப்பட்டார், ஏனென்றால் அவருடைய பொறுப்பில் தான் ஒரு நிறுவனமே, பெரிய நிறுவனமே இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அவரை கொன்றது யார் என்கின்ற அந்த வேலையை போலீஸ் கையில் எடுத்துக்கொண்டு துப்பறிய செல்கின்றது. பல விசாரணைகளில் இறங்குகிறது. எங்குமே முடிச்சவிக்க முடியவில்லை. எங்குமே அதன் கொலைக்கான மர்மத்தை எங்குமே முடிச்சவித்து கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த கட்டத்தில் உயர் அதிகாரி என்ன செய்கிறார் என்றால், ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சுந்தர் சியை அழைத்து இதனுடைய பொறுப்பை அவருடைய ஒப்படைக்கிறார். நீங்கள் இதை கொஞ்சம் கண்டுபிடித்து தர வேண்டும். நீங்கள் சஸ்பென்ஸில் இருக்கிறீர்கள். எனக்கும் உங்களுக்குமான அந்த டீலிங் நான் பார்த்துக்கொள்கிறேன். என்னுடைய பொறுப்பில் தான் இந்த கேஸ் இருக்கிறது. நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சுந்தர் சியிடம் வரும்போது கதை சூடு பிடிக்கின்றது. அவர் அந்த இடத்தில் இருந்து ஒவ்வொரு அடியாக படிப்படியாக அவர் கொஞ்சம் துப்பறிய தொடங்குகிறார். ஒவ்வொரு இடமாக போகும்போது இன்ட்ரோல் பிளாக்கில் அவர் ஏறக்குறைய அந்த குற்றவாளியை நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு திருப்பமாக அவருடைய காதலியே கொல்லப்படுகிறார். அதாவது அவருக்காக நிச்சயிக்கப்பட்ட தன்யா ஹோ கொல்லப்படுகிறார். ஒரு அழகான பெண், அழகான காதலியின் இழப்பு அவருக்கு மிகப்பெரிய சோகத்தையும் வருத்தத்தையும் வேகத்தையும் துடிக்கிறது. காதலிக்காக கதறி அழுகிறார். அதே சமயத்தில் துடித்து வேகமாக எழுந்து செயல்பட தொடங்குகிறார். அவருடைய ஒவ்வொரு மர்ம முடிச்சியாக இது பண்ணும்போது ஒவ்வொரு இடத்திலும் இவர் அந்த கொலைகாரனை நெருங்க வேண்டிய சூழலில் இன்னொரு திருப்பமாக ஒரு இடத்தில் பணம் எடுத்துக்கொண்டு பேங்கில் இருந்து எடுத்துக்கொண்டு சென்றது போல, இன்னொரு இடத்தில் அந்த இளம் தொழிலதிபரின் மகளை கடத்தி கொண்டு செல்வது, இப்படி ஒவ்வொரு இடமாக திருப்பங்கள் வர வர திருப்பங்களோடு ஒரு கட்டத்தில் அவர் அந்த கொலைகாரனை கண்டுபிடித்தாரா இல்லையா என்பதுதான் மீதி கதை. இரண்டாம் பாதியில் மிக சுறுசுறுப்பாகவே செல்கிறது. அந்த கொலைகாரனை நெருங்கி விடுகிறார். ஒரு வழியாக எப்படி அவரை கண்டுபிடித்தார் என்பது உட்பட இவரிடம் எப்படி இந்த கேஸை தரலாம் என்று போலீஸ் காவல்துறையிலே சில கருப்பாடுகள் அந்த கொலைக்கு பின்னாடி இருப்பதும் அவருக்கு தெரிய வருகிறது. பிறகு அது எப்படி கண்டுபிடித்தார் என்பது திரைப்படம் பார்க்கின்ற உங்களுக்கு தெரியும். ஒரு நேர்த்தியான ஒரு கதையை மிக அழகாக நேர்த்தியாக சொல்ல தெரிகிறது. இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரியாக சுந்தர் சி சண்டை காட்சிகளிலும் சரி, விசாரணை முறையிலும் சரி, காதலின் போது காதலை வெளிப்படுத்துகின்ற அந்த தோரணையிலும் சரி, அதாவது தன்னுடைய வயதுக்கேற்ப அந்த காதல் காட்சிகளை மிக சிறப்பாக அமைத்திருக்கின்றார். அதே போல தன்னுடைய பண்பட்ட நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் சுந்தர் சி. கதாநாயகி தன்யா ஹோப் அழகாக இருக்கின்றார். நிறைய காட்சிகள் இல்லை என்றாலும் மனதை கவர்கின்றார். ஹைபா பட்டேல் கவர்ச்சிக்கு வஞ்சனை வைக்கவில்லை. கமல் காமராஜ் தான் இளம் தொழிலதிபராக வருகின்றார். அவருடைய மனைவியாக அபிராமி வெங்கடாசலம் வருகின்றார். மற்றும் சாந்தினி, அருள் சங்கரன், தலைவாசல் விஜய், ஜெய்குமார் மற்றும் பலர் நடிக்கிறார்கள். சிறப்பாகவே நடித்திருக்கின்றார்கள். ஒரு துப்பறியும் கதையை மிக சிறப்பாக எடுத்து விறுவிறுப்பாக கொடுத்திருக்கின்றார் இயக்குனர்
மணி சேயோன். ஒளிப்பதிவும் சிறப்பு, இசையும் சிறப்பு. பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.